So good evening students. Today we will see the current affairs analysis dated from 6th to Jan 8th 2023-24. First article is Prithvi Vigyan. So Vigyan scheme. So it's under the Ministry of Earth Sciences. So எதுக்கு இது launch பண்ணிருக்காங்க? So already இருக்கக்கூடிய 5 sub schemes. So across அப்படின்றது, so atmosphere, there is 5 themes are there. Atmosphere, hydrosphere, அப்புறம் cyrosphere, then biosphere, அப்புறம் geo. So in the 5 themes category, so atmosphere na atmosphere like that is rain predictions, climatical modeling பண்றது. Geosphere na earth science, then hydrosphere it's about water, cryosphere na polar, biosphere na biodiversity, and then earth வரும் like related to this. So இதை வந்து பண்றதுக்கு we having 5 sub schemes already. Across அப்படின்ற atmospheric climatic research modeling observing system services. OSMART அப்படின்றது oceanic smart technology. Then phaser அப்படின்றது polar and cryosphere like survey பண்றதுக்கு. Then seismology geosciences, that is space sage அப்படின்னு பேரு. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் இருக்கு. அப்புறம் ரீச் அவுட் அப்படின்றது, that is research, education, training, outreach. ஸோ இது எல்லாமே சேர்த்து இப்போ இதுக்குள்ள இந்த அம்பர்லாக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க பிருத்வி விக்யான் அப்படின்றது. ஸோ கேபினெட் மூலமா அப்ரூவ் பண்ணப்பட்டது. தட் இஸ் 4,797 crore. 2021 இருந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நடைமுறையில் இருக்கு, திஸ் 5 ஸ்கீம்ஸ். ஸோ இது எல்லாமே ஒன் அம்பர்லா கீழே கொண்டு வந்து இதுக்கான ஃபண்ட் இப்போ ஒவ்வொரு ஸ்கீமும் தனித்தனியாக ஃபண்ட் அலாகேட் பண்ணாம எல்லாத்துக்குமே சேர்த்து 4,797 crore வாஸ் அலாட்டட். ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இட் இஸ் ஹோலிஸ்டிக் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் கீழே வரும், டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், த காமனர் ரிலேட்டட் டு தி 5 தீம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி டிஜி யாத்ரா. So it was in news because the passengers of air travel were forced to accept this. Digi Yatra அப்படின்றது 2021 it was launched. டெல்லி ஏர்போர்ட், டெல்லி அப்படி ஒரு 3 ஏர்போர்ட்ல மட்டும் லான்ச் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் when you going to like foreign abroad போறீங்க அப்படின்னா you need to அந்த செக்இன் டைம் இந்த பாஸ் வாங்கணும். பாஸ் வாங்கி மல்டிபிள் என்ட்ரிஸ்ல அதை காமிக்கணும். பாஸஸை காமிச்சதான் என்ட்ரு பண்ண முடியும். டிஜி யாத்ரா அப்படின்னா ஒரு வாட்டி ஆன்லைன்ல நீங்க பண்ணிக்கலாம், பிளஸ் அங்க என்ட்ரு ஆனதுக்கு பிறகு ஃபேஷியல் ரெகக்னிஷன் கேமரா வில் பி செட்டப். இந்த ஏர்போர்ட்ஸ்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ நீங்க போர்டிங் பாஸ் எல்லா இடத்துலயும் காமிச்சு கியூல நிக்கணும்னு கிடையாது. நீங்க அந்த டோர் ஓப்பன் ஆகணும்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன் பண்ணி உங்க டோரை ஓப்பன் பண்ணி விட்டுரும். இஃப் யூ ஹேவிங் தி அக்செப்டட் ரெகக்னிஷன் இருந்துச்சுன்னா உள்ள போயிடலாம் டைரக்டாக. ஸோ அதுக்கானது தான். ஸோ டிஜி யாத்ரா அப்படின்ற ஆப் அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் தான் இதை லான்ச் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட 11 ஏர்போர்ட்ஸ், 11+3 14 ஏர்போர்ட்ஸ்ல இதை கொண்டு வந்துட்டாங்க within a 14 months. And like there is a news because the 14 ஏர்போர்ட்ஸ்லயும் பேசஞ்சர்ஸ் யாரெல்லாம் போனாங்களோ அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, இட்ஸ் வாலண்டரி பேசிஸ்ல தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதை மேண்டேட்டரியா கொண்டு வந்திருக்காங்க. That's why it came in news. So it's an important, so fake இல்லைன்னா தப்பானவங்க கடந்து போறதை தடுக்கும் facial recognition மூலமா. So that's about this article. Then related to the fuel cell. So ISRO வந்து fuel cell அப்படின்றது இப்போ நம்ம வெஹிக்கிளுக்கு பயன்படுத்துறோம். மோஸ்ட்லி ஹைட்ரஜன் இன்புட். ஸோ கெமிக்கல் எனர்ஜி ரியாக்ஷன்ஸ் மூலமா எலக்ட்ரிக் எனர்ஜி கிரியேட் பண்றது. ஸோ நார்மலாக ஃபியூயல் செல்லை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் ஆனோட்ஸ் அண்ட் கேத்தோட். 2 ஆனோட்ஸ் அப்புறம் ஒரு கேத்தோட் இருக்கும். தட் இஸ் மெம்பரேன்ஸ் வில் பி யூஸ்ட் அஸ் அன் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இங்கேருந்து சிக்னல் இங்கே பாஸ் ஆகும், த கரண்ட் ஃப்ளோ வில் ஹேப்பன்.
ஹைட்ரஜனை நீங்கள் அனுப்பும்போது ஹைட்ரஜன் அயன்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. So yeah, hydrogen ions will be splitted and electrons also produced. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இது வழியாக பாஸ் ஆகி இந்த பக்கம் வரும். எலக்ட்ரான் அயன்ஸ், ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து இங்கே அனுப்புகிறாங்க இந்த பக்கம். when it crosses the membrane கிராஸ் பண்ணும்போது இங்கே வந்ததுக்கு அப்புறம் it will combine electrons and ion, hydrogen ion combine ஆகி it will be H2 plus oxygen இந்த வழியாக அனுப்புவாங்க உள்ளாடி. then it will come as a water. வெளியில் வரும்போது H2O வெளியில் வரும். சாரி, ஆக்சிஜன் எங்கேருந்து அனுப்புவாங்க, சாரி நாட் வாட்டர். ஆக்சிஜன் எங்கேருந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் அயன் பிளஸ் திஸ் எலக்ட்ரான்ஸ் கம்பைன்லி ஃபார்ம்ட் H2O மாறும். ஸோ இப்போ வரக்கூடிய ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாமே இதுதான் ஃபியூவல். ஹைட்ரஜன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏசியிலேருந்து தண்ணி வரும் இல்லையா, அது மட்டும்தான் வெளியில் வரும். கார்லேருந்து எந்த காராக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் ஹைட்ரஜன் எனர்ஜி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக அதில் வரக்கூடிய அவுட்புட் வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, ஒன்லி வாட்டர். ஸோ இது வந்து ஜீரோ எமிஷன் கேட்டகரியில் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைட்ரஜன் பஸ்ஸஸ் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்கு. அது மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இஸ்ரோ வந்து அவங்க நெக்ஸ்ட் ஃபேஸில் அவங்க சேட்டலைட் லான்ச்சிங் வந்து ஃபியூவல் செல்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்ற தாட்டுக்கு வந்து அதுக்கான டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். So you people need to know about the electricity production, chemical to electricity. The next article related to the child marriages in India. அஞ்சில் ஒரு பொண்ணு வந்துட்டு இந்தியாவில் சைல்டு மேரேஜ், ஸோ பிலோ 18ல கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி 6 பசங்களில் ஒரு பையனுக்கு வந்து சைல்டு மேரேஜ் நடக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து லான்செட் ரிப்போர்ட், இட்ஸ் அ ஜேர்னல். ஸோ அவங்க தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 15th December 2023. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் ரெடக்ஷன் ஆஃப் சைல்டு மேரேஜஸ். 2005ல வி ஹேட் 47.4%. 2005 to 6ல அது இப்போ 2015-16ல இட் ரெடியூஸ் டு 26.08. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்க்கு. மற்றபடி ப்ரிலிம்ஸு கேட்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் இன் ரெடக்ஷன் கேட்டால் உங்களுக்கு புரியும். இது மெயின்ஸில் நீங்கள் புள்ளி விவரம் எழுதும்போது இது தேவைப்படும். அண்ட் தென் 2022ல நான் இட் ரெடியூஸ் டு 23.3% ரெடியூஸ் ஆயிருக்கு. 23.3%. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 வந்து இதை சொல்லுது, இந்த டேட்டாவை கொடுத்தது. ஸோ இட்ஸ் அன் அத்தன்டிகேட்டட் டேட்டா. ஸோ குறைஞ்சாலுமே நம்ம நிறைய ஸ்டேட்ஸில், தட் இஸ் வெஸ்ட் பெங்கால், பீகார், திரிபுரா போன்ற ஸ்டேட்ஸில் இன்னைக்கும் சைல்டு மேரேஜஸ் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. 2000 கிட்டத்தட்ட 20லேருந்து 24%, 40% வெஸ்ட் பெங்காலில் திருமணம் ஆகிருக்கக்கூடிய பெண்கள் 20லேருந்து 24 ஏஜ் அட்டன் பண்ணவங்க, திருமணமானவங்க எல்லாருமே வந்து 40% they have married before 18 அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன். 2 ஸ்டேட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு, மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான். ஸோ யூனிசெஃபோட டேட்டா வேர்ல்டு லெவலில் எவ்ரி இயர் 12 மில்லியன் கேர்ள் சைல்டு வர் மேரிட் பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 18க்கு முன்னாடி திருமணம் நடக்கிறத சொல்லப்படும். ஸோ இன் குளோபல் லெவலில் வி ஹேவிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இதில் 5 தெர் ஆர் லாட் ஆஃப் கோல்ஸ். அதில் 5th கோல் வந்து என்ன சொல்லுதுன்னா எலிமினேட்டிங் சைல்ட் ஹார்ம், குழந்தைங்களுக்கு எதிராக ரேப், அப்புறம் குழந்தைங்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வயலன்ஸ், அப்புறம் சைல்டு மேரேஜஸ், இதை எலிமினேட் பண்ணுறதுக்கான டார்கெட் வச்சுருக்கோம். இருந்தாலுமே இது வேர்ல்டு ஃபுல்லாக இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படின்றதான் சொல்லப்படுது. முர்ஷிதாபாத், தெர் இஸ் அ லைக் முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்ட், இது கேஸ் ஸ்டடீஸுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்டில் தெர் இஸ் அ ஹாஸ்பிட்டல், முர்ஷிதாபாத் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதில் 1 டேயில் there are 10 deaths related to child marriage. சைல்டு மேரேஜ்னால குழந்தைகள் பிறக்கும்போது வரக்கூடிய கிரிட்டிகாலிட்டினால குழந்தைங்க இறந்து போனது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ இந்தியாவில் சைல்டு மேரேஜஸ் தடுக்கிறது வி ஹேவிங் ப்ராகிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜஸ் ஆக்ட், அந்த போஸ்கோ இருக்கு. ஸோ மேரேஜ் பண்ணிக்காம குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது,
ஃபார் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். தட் இஸ் ஆல்சோ அஃபென்ஸ். இதுவும் அஃபென்ஸ் தான் இந்தியாவில். ஸோ சைல்டு மேரேஜஸ் இந்தியாவில் பிரபலம் ஆகிறதுக்கான ரீசன், பெண்களுக்கு வந்து ஒழுங்கான ஆக்சஸ் டு எஜுகேஷன் கிடையாது. இம்பேக்ட் ஆன் ஏர்லி மேரேஜஸ் ரிலேட்டட் டு ஹெல்த், லைக் மட்டர்னல் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்ளம், அப்புறம் டெத் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் நம்ம அவேர்னஸ் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அபவுட். ஸோ சுகன்யா சமிருதி யோஜனா ரீசெண்டாக நம்ம சொன்னோம், அது 2015 பெண்களோட கல்வியை ஊக்கப்படுத்துறதுக்கும் ஏர்லியர் மேரேஜை தடுக்கிறதுக்காக தான் பெண்களுக்கான ஒரு சிறு சேமிப்பு திட்டம். அது மாதிரி பேட்டி பச்சோ பேட்டி படோ கேம்பெயின் இஸ் தேர் டு ப்ரொமோட் எஜுகேஷன் அவேர்னஸ். ஸோ தட்ஸ் ஆல். The next article, Wetland City Accreditation Scheme. Wetland City Accreditation Scheme. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ராம்சர் கன்வென்ஷன் நமக்கு தெரியும். வெட்லேண்ட்ஸை வேர்ல்டில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 1971 இட் வாஸ் கிரியேட்டட். சதுப்பு நிலங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இட் வாஸ் கிரியேட்டட். 1971 February 2nd. ஓகே, ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா வெட்லேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இது எவ்ரி இயர் த கன்வென்ஷன் வில் ஹேப்பன், த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். 2015 நடந்த மீட்டிங்ல they decided to create a wetlands city accreditation scheme. இது எதுக்கு அப்படின்னா, எந்தெந்த சிட்டிஸ் இப்போ அர்பன்ல நமக்கு தெரியும், சென்னை, கொல்கட்டா, மும்பை, பெங்களூர் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா சதுப்பு நிலங்களுமே மூடிட்டே இருப்பாங்க, மூடி பில்டிங் கட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தடுக்கக்கூடிய சிட்டிஸ் இதெல்லாம் இருக்கோ வேர்ல்டு லெவலில், அந்த சிட்டிஸ் எல்லாம் ஹானர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம். அதில் கிட்டத்தட்ட 43 சிட்டிஸ் வேர் தேர் இன் த வேர்ல்டு. இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் எந்த சிட்டியுமே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் 3 சிட்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து. இண்டோர், போபால் அண்ட் உதய்பூர். இண்டோரில் சிர்பூர் அப்படின்ற லேக், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ வெட்லேண்ட் ரிசர்வ் அண்டர் தி ராம்சர். அப்புறம் இன்டர்நேஷ்னல் பேர்ட் ஏரியா அத்தாரிட்டி, சாரி பேர்ட் ஏரியாஸ் ப்ரொடெக்டட் ஏரியா. அப்புறம் போஜ் வெட்லேண்ட் இன் தி போபால் சிட்டி. அதுக்கப்புறம் உதய்பூர்ல தேர் ஆர் லாட் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுறதுனால இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ராம்சர் வந்து அந்த கன்வென்ஷன் வந்து இதை ஏற்றுக்கிறாங்களான்றது we need to wait and see. ஸோ இந்த ஸ்கீம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ராம்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் தி ஸ்கீம். ஸோ தட் இஸ் enough. தென் ப்ராஜெக்ட் வீர் கதா 3.0 2003 இயர்ஸாக இதை கண்டக்ட் பண்ணியிருக்க. ப்ராஜெக்ட் வீர் கதா அப்படின்னா நம்ம இந்தியாவுக்காக சுதந்திர போராட்டங்கள், அப்புறம் இந்தியாவோட வார்ல இப்போ நடக்கக்கூடிய வார், சைனா வார், இப்போனா பாஸ்ட் பாகிஸ்தான் வார்ல வீர மரணம் அடைஞ்ச அவங்களோட ஸ்டோரிஸ் எடுத்து கதைகளை எழுதுறது, நாடகம் நடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. லாட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வேர் தேர். ஸோ நெய்ம் மட்டும் போதும். The next article related to the GI tag recently given. நம்ம ரீசெண்டாக ஒரு இது மட்டும் பார்த்தோம், ஒடிசாவோட சிம்லிபால் டைச் சட்னி. அது அந்த ரெட் வீவர் ஆண்ட் அதை அரைச்சு உருவாக்கக்கூடிய, எறும்புலேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு சட்னி வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் பயன்படுத்துறாங்க. அது GI tag கொடுத்துருக்காங்க. அது மெடிசினல் எஃபெக்ட் இருக்கு அப்படின்றதுனால. அண்ட் தென் அதுக்கப்புறம் அதுக்கு கூடவே கொடுக்கப்பட்டது கபடங்கா ஷால். இமேஜ் இருந்துச்சு டிஸ்பிளே. டோங்கிரி இன மக்கள், அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோண்ட் பாப்புலேஷன். ஸோ அவங்க வந்து கோண்ட் ட்ரைபல் பீப்புள். அவங்க வந்து இதை ரெஸ்பெக்டுக்காக, நம்ம வீடு லைக் மேரேஜுக்கெல்லாம் போகும்போது ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம், அது மாதிரி வீடுக்கு வர்றவங்களுக்கு எல்லாமே ஹானர் பண்ணுறது கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட லவ்வை வெளிப்படுத்துறதுக்காக ஷால். ஸோ இட் வாஸ் ஆல்சோ கிவன் ஃபார் GI tag. அப்புறம் லஞ்சி சரூபா பெயிண்டிங். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த பெயிண்டிங் வந்து பர்டிகுலர் வெலரபிள் ட்ரைபல் குரூப், தட் இஸ் லான்ச்சியா, அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரிஞ்சால், தெர் இஸ் அ பிரிஞ்சால் கால்ட் அஸ் நாயகர்க் காண்டி முண்டி பிரிஞ்சால். ஸோ இந்த பிரிஞ்சால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஒடிசாவை சேர்ந்தது. இது எல்லாமே ஒடிசாவோடது. அப்புறம் தேன் கனால் மாகிஸ், அது வந்து இட்ஸ் நாட், தெர் இஸ் நோ இமேஜ். இட்ஸ் a sweet created from the buffalo ஓட சீஸ்ல இருந்து உருவாக்கக்கூடிய, பஃபலோ மில்க்ல இருந்து.
So these are the things. இப்போ ரீசெண்டாக ஒடிசாவுக்குன்னு கொடுக்கப்பட்ட GI tag. So படிச்சுக்கோங்க, questions can be asked in the State Public Service Commission examination. So that's all about the current affairs. Now we will see the answer. So questions MCQ. Question number 1. Consider the following statement with reference to the Pranana program. Statement number 1, it is an experimental learning for the developing leadership qualities in students of class 6th to 12th. Statement number 2, it is a week-long residential program that has been launched under the Ministry of Skill Development and Entrepreneurship. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, regarding Buxa Tiger Reserve, consider the following statements. Statement number 1, the northern boundary of Buxa Tiger Reserve runs along the international border with Bhutan. Statement number 2, its eastern border connects with that of Manipur state. Statement number 3, Sinchula hill range lies all along the northern side of the Buxa National Park. So how many of these statements given above is are correct? Options are A, only 1, B, only 2, C, only 3, D, none of the above. Question number 3, with reference to the Aditya L1 mission, which of the following statements is are correct? Statement number 1, the first space-based Indian observatory to study the sun. Statement number 2, the spacecraft will be placed in a halo orbit around the Lagrange point. So select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, with reference to the red beaver ants, consider the following statements. Statement number 1, these are recognized as the biocontrol agents. Statement number 2, they protect a variety of tropical crops against insect pest. Statement number 3, the chutney made with these ants has received a geographical indication tag, whatever may be. How many of these statements given above is are correct? Options are A, only 1 is correct, B, only 2 are correct, C, only 3 are correct, D, none of the above statements are correct. Question number 5, which of the following states of India shares border with Nepal? So options are, first option Sikkim, West Bengal, Bihar. Second option Uttar Pradesh, Himachal Pradesh, Uttarakhand. Third option Sikkim, Bihar and Jharkhand. Fourth option Uttar Pradesh, Himachal Pradesh and Sikkim. So that's all about the questions. Now we will see the answers for the previous. Question number 1, answer is A, 1 only. Second question answer is B, only 2. Third question answer is both. Fourth question answer is C. Fifth question answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.